நன்றி உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, நாம் வேதாகமத்திலே பார்க்க போகிறதான 3 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வஞ்சிக்கப்பட்ட 3 மனிதர்கள் என்று சொல்லிதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றத இந்த பிரசங்கத்தின் கடைசியிலே நாம் பார்க்க, அதாவது வஞ்சிக்கும் உலகம் என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளில் கூட வேதத்திலே நாம் தியானித்திருக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்தை நாம் வேதாகமத்திலே திருப்பிக் கொள்வோம். மத்தியிலே ஒரு பிள்ளையர் வந்திருக்கிறார். இந்த அளவுக்கு அவருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும். யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேரா உடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக் கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே சுவாமி, அதிகமாய் இருள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து எங்களை சரியான பாதைகளில் வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விதமாய் இந்த நாளில் கூட உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து பேசும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் ஆபத்தாலேயே 3 பேரையும் பார்க்க போறோம். சரியா? அது கடைசியா மற்ற 2 பேரை பார்க்க நேரம் இருக்கிறது தெரியாது. முடிந்த அளவுக்கு சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பார்க்க போகின்ற நபர் யாருன்னு சொன்னால் இந்த ஆகான். உண்மையாகவே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் நினைக்கிறேன். தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆகானை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவன் ஆகான். அவனுடைய குடும்பம், அவனுடைய வம்சம் எல்லாமே அங்கு நமக்கு தெரியும். அவர்கள் அங்கு யோசுவாவினாலே அங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. இப்ப முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், எரிகோ என்ற பட்டணத்தை பிடிக்கிறார்கள் இல்லையா? எரிகோ என்ற பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். அதே நேரத்திலே அது பயங்கரமான மதில்களால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். ஆண்டவர் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிகோவை இவர்கள் பிடிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்தே அவர் ஸ்டெப் போட்டு கொடுக்கிறார். இப்படி இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க என்று எல்லாத்தையுமே ஸ்டெப் போட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் தான் அதுக்கு பிளானே கொடுக்கிறார். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த யுத்தத்துல உங்களால நிச்சயமாய் இந்த எரிகோவை உங்களால பிடிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பலவிதமான ஆலோசனைகளை கூட அங்கு யோசுவாவுக்காக மக்களோடு கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதமாய் அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னார் 7 தடவை சுத்தி வாங்க சொன்னார். என்ன செஞ்சாங்க? 7 தடவை சுற்றினார். கடைசி நாள் 7 தடவை, ஒரே நாளிலே 7 தடவை சுற்ற சொன்னார். அப்பையும் என்ன செய்தார்கள்? அவ்வளவு பெரிய பட்டணத்தை 7 நாள் 7 தடவை, கடைசி நாளில் 7 தடவை சுற்றி வந்தார்கள். அதே நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி செய்தார்கள். ஆசாரியர்கள் அதே பெட்டியை தூக்கி சுற்றினார்கள். எல்லாம் சரி, எல்லாம் சரி. இப்ப யுத்தம் முடிந்தது. எரிகோவை பிடித்து விட்டார்கள். எரிகோ பிடிக்கப்பட்டது. அங்கிருக்க எல்லாவற்றையும் சுட்டரித்தார்கள். எல்லாம் மனிதர்கள், மிருகங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் சுட்டரித்தார்கள். யுத்தம் முடிந்து விட்டது. இப்ப அடுத்த கட்டமாக இவர்கள் எங்க நோக்கி நகர்றாங்கன்னு சொன்னா, ஆயி என்ற பட்டணத்தை நோக்கி இவர்கள் நகர்கின்றார்கள். ஆயி என்ற பட்டணம் ஒரு சிறிய பட்டணம். அப்ப யோசுவா சொல்றாங்க, அது நம்ம எல்லாருமே அங்க போக தேவையில்லை, எல்லாரும் போயிட்டு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம். நம்ம கொஞ்சம் பேர் போனா என்ன செய்யலாம்? அந்த பட்டணத்தை பிடிச்சலாம். இவ்வளவு பெரிய எரிகோ பட்டணத்தை பிடிச்சிட்டோம். இது ஆயி பட்டணம் ஒரு சிறிய பட்டணம். அப்ப அங்க போயிட்டு நம்ம கொஞ்சம் பேர் போனா சண்டை பிடிச்சி அதை வெண்டுட்டு வந்ததான்னு சொல்லி கொஞ்சம் பேர் போய் போனாங்க.
அந்த கொஞ்சம் பேர் போன பொழுது அவர்கள் ஒரு பெரிய தோல்வியை கண்டார்கள். அந்த பெரிய தோல்வி ஏன் கண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எரிகோ என்ற அந்த பட்டணத்தை பிடிக்கின்ற பொழுது அவர்கள் விட்ட தவறுதான் ஆயி பட்டணம் பிடிக்கின்ற பொழுது அவருடைய தோல்விக்கு காரணமாயிருந்தது. இப்ப இந்த ஆகான் எரிகோ பட்டணம் பிடிக்கப்பட்டது. எல்லாரும் முன்பு என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் வெட்டினாங்க, வெட்டி கொண்டாங்க, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. ஆகான் மட்டும் என்ன செய்யப்பட்டான்னு சொன்னால், அந்த எரிகோ பட்டணத்திலே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். நீங்க பாத்தீங்க சொன்ன ஆண்டவர் ஆரம்பத்திலேயே யோசுவா கூடாது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்க என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கிற ஒன்றை போல நீங்க எடுக்கக்கூடாது. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்லப்படுகிறது இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா மூலமாக சொல்லியிருந்தார், நீங்க அந்த பட்டணத்தை பிடிக்கிறப்ப நீங்க ஒண்ணுமே எடுக்கக்கூடாது பாருங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடதா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாயும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் இல்லையா? அழிவுக்கு முன்பு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லாம எதையுமே அழிக்கல இல்லையா? நீங்க வேற வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் எச்சரித்து இருக்கிறார். யோசுவா கூட சொன்னார், நீ எரிகோவை பிடிக்கின்ற பொழுது அந்த ராகாப் என்ற வேசியை மட்டும் நீ என்ன செய், பாதுகாத்துக்கொள். ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யப்படினால் அவரோட குடும்பம் மட்டும்தான் இங்கு காக்கப்படணும். மற்ற எல்லாம் தேவனுக்கு சாபத்தீடானவைகள். அவைகள் ஒன்று எடுத்தாலும் நீங்களும் சாபத்தீடானவர்களாக அதற்கு உட்பட்டவர்களாக நீங்கள் போய்விடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவின் உள்ளாக தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்லியிருந்தார். அப்படி என்று சொன்னால் எப்படி இந்த ஆகான் அந்த எரிகோவிலே வஞ்சிக்கப்பட்டார் இல்லையா? நீங்க உண்மையா ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்று சொன்னால், நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த எல்லா அற்புதமான காரியங்களையும் கண்டிருக்கிறார் இல்லையா? அங்க என்னென்ன நடந்து ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார் எல்லாவற்றையும் கண்டிருக்கிறார். அவனுடைய சில நேரங்களில் அவன் ஒரு கடைசி அந்த பரம்பரையில கடைசியாளா இருந்தாலும் அவங்கள பிள்ளைகள், அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லியிருப்பாங்க. ஆகானுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஆண்டவர் இந்த எரிகோவிலே பெரிய வெற்றியை கர்த்தர் தான் தங்களுக்கு கொடுத்தார் என்பதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி இவன் வஞ்சிக்கப்படுகிறான்? இதுதான் ஒரு ஆச்சரியமான பாருங்க. இந்த காலத்துல நம்ம ஒண்ணுமே காணாமல் விசுவாசிக்கிறோம் இல்லையா? காணாமல் வேதத்தில் நடைபெற்ற எல்லாவற்றையும் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நேரடியாக செய்தார். ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் ஜனங்கள் கண்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அப்படி இருக்கிறப்ப கூட ஆகான் என்ன செய்யப்படுகிறான்? அவன் வஞ்சிக்கப்படுகிறான். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அவன் முதலாவது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை ஆகான் மறந்து போனவனாக இருந்தான். அவன் மறந்து போனவனாக இருந்தான். அந்த பொருட்களுக்கு மேல அவன் கையை வைக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அவன் கர்த்தர் செய்த காரியங்களை மறந்து போனவனா. இன்னைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் உலகத்தை நாடுகிறோம், உலகத்தின் மீது வாஞ்சிக்கிறோம், உலகத்தினால சில நேரங்கள் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். ஏன்னு சொன்னா, நம்முடைய தேவனுடைய அவருடைய பராக்கிரமத்துக்கு மேல, அவருடைய வல்லமைக்கு மேல நமக்கு சில நேரங்கள்ல அந்த நம்பிக்கை விசுவாசம் குறைந்து விடுகிறது. தேவனால முடியுமா? ஆண்டவர் இதை செய்வாரா? இனி அங்க கானானுக்கு போனா ஆண்டவர் என்னை வழி நடத்துவாரா? அங்க போனா எனக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குமா இல்லையா? பலவிதமான சிந்தனைகள் இந்த ஆகானுக்குள்ள ஓடி இருக்கு.
யோசிச்சிருப்போம் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு காலம் வனாந்திரத்துல இல்லையா ஆண்டவர் எங்க போஷித்தார்? சாப்பாடே இல்லாத இடத்துல, தண்ணியே இல்லாத இடத்துல ஆண்டவர் தண்ணியை கொடுத்தாரா இல்லையா? சாப்பாடே இல்லாத இடத்துல ஆண்டவர் சாப்பாடை கொடுத்தாரா இல்லையா? அப்படின்னு சொன்னால் இவன் என்ன செய்கின்றான், என்ன செய்யப்படுகின்றான்? அந்த எரிகோவில் இருக்கின்ற அற்பமான அந்த பொருட்களினாலே அவன் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன முதல் காரணம் என்று சொன்னால் அன்பானவர்களே, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுதான் அவன் வஞ்சிக்கப்படுவதற்கு முதல் காரணமாக இருந்தது இல்லையா? நீங்க நம்முடைய ஏவாள எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவன் வஞ்சிக்கப்படுறதுக்கு காரணம் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாது. ஆண்டவர் சொன்னா நீ புசிக்காத. அவள் என்ன செய்தாள்? பிசாசினுடைய சத்தத்துக்கு அவள் செவி கொடுத்தாள். அவள் பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால் அவள் என்ன செய்யப்பட்டாள்? வஞ்சிக்கப்பட வேண்டியவளாக இருந்தால், வஞ்சிக்கப்படக்கூடியவளாக இருந்தால். இப்ப ஆகானை நாம் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் மீது அவன் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பான்னு சொன்னார். இப்ப ஆகானுக்கு இந்த உலகம் சில காரியங்களை சொல்லுது. சரியா? உலகம் எப்படி வஞ்சிக்குதுங்க பாருங்க. ஆகான் சொல்ல, ஆகான் கடவுள் சொல்லிட்டார் சரி, ஆனா நீ காணாத போய் என்ன செய்ய போற? உனக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீ அங்க போனா உனக்கு வீடு தேவை, நீ செல்வந்தனா வாழணும். சும்மா இந்த பொன் பாலமும் இந்த நகையும் எல்லாம் என்ன செய்ய போகுது? நெருப்புல போட்டு அழிஞ்சா அது அநியாயமா போறது தானே. நீ என்ன செய், கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வை, யார் காண போறான்? உலகம் சொல்லுது அவனை பார்த்து, உலகம் வஞ்சிக்கிறது, அந்த எரிகோ வஞ்சிக்கிறது, பிசாசு வஞ்சிக்கின்றான். நீ எடுத்து வைக்கிறதால யாருக்கு பிரச்சனை? சும்மா அழிந்து போகின்ற ஒரு காரியம் தானே, வேஸ்டா போகிறது தானே. நீ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோ, அது பிரச்சனையே இல்லை. யாருமே பார்க்கல, அவன் வஞ்சிக்கப்படுகின்றான். அப்படியே வஞ்சிக்கப்பட்டவனாக அவன் என்ன செய்கின்றான்? எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவன் தன்னுடைய சுயத்திலே அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். தன்னுடைய சுயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். இன்னைக்கு ஒரு மனிதன் எப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம உலகத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு ஓட ஆரம்பிக்கிறான், அன்றைக்கு அவன் விழுந்து விடுவான் இல்லையா? நம் கர்த்தரை நம்ப வேண்டும், நம்மளை அழைத்த தேவனை நம்ப வேண்டும். அவ்வளவு காலம் வனாந்திரத்திலே சில நேரங்களில் அவன் காலை குடிஞ்சி காலில் இருக்கிற செருப்பை பார்த்திருந்தாலும் என்ன செஞ்சிருப்பான்? அவன் மனம் திரும்பியிருக்க வாய்ப்பு. ஏன்? அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா அந்த செருப்பு போட்டிருப்பான். செருப்பு என்ன செய்யல? தேயல. செருப்பு தேயல. ஏன்? ஆண்டவர் அமிதமாக கர்த்தரை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். அது கூட அவன் நினைச்சு பார்க்கல. அந்த இடத்துல அந்த பாவம் செய்கின்ற பொழுது, அந்த இடத்துல அந்த பொற்பாலங்கள், அந்த நகைகளை, அந்த காரியங்களை எடுத்து அவன் ஒழித்து வைக்கின்ற பொழுது அப்படியே முழுவதுமாக அவன் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கணும் அன்பானவர்களே. ஆகவே பிசாசு இப்படிதான். இது வஞ்சிக்கின்ற உலகம். இந்த வஞ்சிக்கின்ற உலகத்திலே இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ யுவதிகள் அவர்கள் இழுக்கப்பட்டு அப்படியே வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். எரிகோவை நம்ம உலகத்தில் ஒப்பிட்டோம்னு சொன்னா எரிகோ அவனை அப்படியே வஞ்சித்து விட்டதுதான். நீங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது அவன் ஆண்டவர் செய்ததான அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு காலம் செய்த அற்புதங்களை அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவ்வளவு காலங்கள் ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவ்வளவு காலம் ஆண்டவர் அவனை ஆச்சரியமாக நடத்தி வந்த விதத்தை அவன் நினைத்து பார்க்கவில்லை. முதலாவது. இரண்டாவது, இதுக்கு இந்த அதிகாரத்துக்கு முதல்ல கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு முதல் என்று சொல்லலாம், ஆண்டவர் அவளுக்கு சொன்னதான இந்த கட்டளையை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் மறந்து போனவனாக காணப்பட்டான் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் தொடுவீங்க என்று சொன்னால், ஏதாச்சும் எடுப்பீங்க என்று சொன்னால் நீங்களும் சாபத்துக்குள்ளாக்கப்படுவீர்கள். அது முன்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வசனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் தெளிவாக யோசுவாவுக்கு சொல்றார், நீ போய் ஒரு யுத்தத்துல வெற்றியை காணணும்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை நீ காணணும்னு சொன்னால் என்னுடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் நீ போக வேண்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார்.
அப்ப இவன் என்ன செய்தான்? இரண்டாவதாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனானோ இல்லாட்டி தெரிந்தும் பாவம் செய்தானோ தெரியாது. ஏன்னா அந்த வஞ்சிக்கப்படுகின்ற பொழுது அன்பானவர்களே அவன் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்காதவனாக அந்த பிசாசு அப்படிதான் இல்லையா? உலகம் நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டி நம்மளை வஞ்சிக்க உலகம் ஆயத்தமாகவே அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மாம்சத்திலே அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அவனுடைய மாம்சத்திலே என்னுடைய எதிர்காலம் நான் தான் உழைக்கணும், நம்ம தான் உழைக்கணும். ஆனால் நம்ம எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப உலகம் என்ன சொல்லுது? அவனை பார்த்து, நீ இதை எடுத்துக்கொள், அது உனக்கு தேவையாக இருக்கும். நீ கானானுக்கு போகின்ற பொழுது, கானான் தேசத்திலே வாழ்கின்ற பொழுது, அதை விட்டு நீ உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டலாம், பெரிய மாளிகையை கட்டலாம், நீ வசதி வாய்ப்போடு வாழலாம் சொல்லி உலகம் அவனை பார்த்து சொன்னது. அப்படியான சிந்தனைகளை பிசாசு ஏற்படுத்தி இருப்பான். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஒரு தடவை நான் பிசினஸ் வியாபாரத்துக்கு சென்று என்னுடைய முச்சக்கர வண்டியிலே போய் கொண்டிருக்கிறார். கப்பல் துறையில ஒரு லோரியம் சைட்ல நிப்பாட்டி வச்சிருக்கான். சரியா? அது நாளைக்கு பிரிமா லோரி. அப்ப அதுல அந்த டிரைவர் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் மேல அந்த லோரியில முன் பக்கத்துல ஏறப்பயோ அவரோட பேஸ் கீழே விழுந்துச்சு. சரியா? பேஸ் கீழே விழுந்துட்டு, அப்ப கீழே விழுந்தோடனே அவர் கவனிக்கல. அப்ப நான் ஆட்டோல போறேன். அப்போ ஒரு அப்படியே பெரிய பேஸ் விழுந்து கிடக்கு. அது நிறைய பணமும் இருக்கு. சரியா? அப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொன்னா, பின்னுக்கு அவர் கூட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்ல போனா அந்த சூழ்நிலையில எனக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டை போனா கடன் காசு கட்டணும், கட்டியே ஆகும், ரொம்ப பிரச்சனை. அப்ப நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையினால இந்த சோதனை எப்படியாச்சும் நான் மேற்கொள்ளணும் என்று சொல்லிட்டு, அப்ப சுத்தி கேட்கிறேன், ஆளை காணல. அவர் உள்ளுக்கு கதவை மூடிட்டு கூட்டி கொண்டிருக்கிறார். முன்னுக்கு யாருமே இல்லை. அப்ப கூட்டி கொண்டிருக்கிறார். அப்ப எனக்குள்ள அந்த உண்மையை சொல்றேன். அந்த டைம்ல எனக்குள்ள சிந்தனை தோணுது, கடற்காரங்க எல்லாம் முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. சரியா? அப்ப உடனடியாக நான் ஜெபித்து விட்டு அந்த பேச அவருடைய கூப்பிட்டு கொடுத்தனா அவர் நன்றி சொன்னார். என்னன்னு சொன்னால், அன்பானவர்களே, சில நேரங்கள்ல அந்த இடத்துல பிசாசு எனக்குள்ளேயும் வரலாம். எனக்குள்ள சிந்தனை தோன்ற என்ன தெரியுமா? கடன்காரங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு வராங்க, நீ இதை கொண்டு போனா வீட்டுல கடனை கட்டிக்கிறது தானே இல்லையா? என்னன்னு சொன்னால், நாம் வஞ்சிக்கப்படுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆணவன் கூட அப்படிதான் வஞ்சிக்கப்பட்டிருப்பான். அவனு ஆணவனுக்கு சொல்லியிருப்பான் பிசாசு, யாரெல்லாம் பார்க்க போறான், நீ எடுத்துட்டு போனாலும் யாரும் உன்னை பார்க்க போறது இல்லை. எடுத்துட்டு போனாலும் யாரும் பார்க்க போறது இல்லை. இதை எடுத்து வச்சுட்டா உங்க பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும். இது சும்மா நெருப்புல எரிச்சு அநியாயமா போகின்ற ஒரு காரியம் தானே என்று சொல்லி பிசாசு அவன் அப்படியே அவனுடைய வலையிலே சிக்கப்பட்டவனாக அவன் விழுந்து போவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்விதமாய் பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகலாம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் உருவாகலாம். சில நேரத்தில் கடவுளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நம்மளுக்கு அவர் சில அனுமதிகளை கொடுப்பார். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது நபர், அதுவும் ஆவனால தான் வாரார். அவர் யாருன்னு சொன்னால் ஆகாப் ராஜா. உங்களுக்கு தெரியும், இந்த ஆகாப் ராஜா இவனுடைய மனைவி யெசபேல் பயங்கரமான ஒரு பெண்மணி இல்லையா? வேதத்துல பயங்கரமானவர். யெசபேலை கண்டு எலியாவே பயந்து ஓடினார். யெசபேலை கண்டு எத்தனையோ ராஜாக்களை பயந்தார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணியா இருக்க இந்த ஆகாப் என்ன செய்தான்னு சொன்னால், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உன்னின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உன்னின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆகாப் ராஜாவாகிற பொழுதே அங்க வேதம் ஆகாப்பை குறித்து ஒரு அருமையான சாட்சி கொடுக்கிறது இல்லையா? இந்த உம்ரியின் குமாரனாகிய இந்த ஆகாப் உம்ரி மனிதனுக்கு பிற்பாடு அவன் ராஜாவாகின்றான். அவன் ராஜாவாகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்யவில்லை. அவன் என்ன செய்கின்றான்? அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்வதை குறித்து பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆகாப்புக்கு அவனுடைய 1-21 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆகாப்புக்கு அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கிறது. உண்மையாகவே ஆகாப் அவன் பரம்பரையா ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவன், ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கின்றான். அவனுக்கு எத்தனையோ திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. அவன் ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு அரண்மனையை கூட இந்த ஆகாப் ராஜா கட்டுகின்றான். அப்ப இவன் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பணக்காரனா இருக்கின்றான், வசதி படைத்தவனா இருக்கின்றான். இவனுக்கு அநேக திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் இவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. பாருங்க, அப்ப அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற திராட்சை தோட்டத்தை இவன் ஒரு தடவை பார்க்கின்றான். சரியா? பார்த்தோன்னே அவனுக்கு என்ன வருது? இந்த திராட்சை தோட்டத்துக்கு மேல் அவனுக்கு ஆசை வருகின்றது. திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசை வருகின்றது. சரி, முதல்ல இவன் என்ன செய்கின்றான்னு சொன்னால், இந்த திராட்சை தோட்டத்தை தான் எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளணும், வாங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக இந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளரான நாபோத்துக்கு போயிட்டு இவன் என்ன செய்கின்றான்? இந்த திராட்சை தோட்டத்துக்கு உரிய பணத்தை உனக்கு தாரன், திராட்சை தோட்டத்தை எனக்கு தான், இல்லாட்டி இதுக்கு பதிலாக இன்னொரு தோட்டத்தை நான் உனக்கு தாரன், நீ இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தான் சொல்லி அவன் கேட்கின்றான். அப்ப இந்த நாபோத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், ஐயா தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சு கொள்ளணும், இது என்னுடைய மூதாதையர்களுடைய சொத்து, நான் இதை விற்க மாட்டேன், நான் இதை யாருக்கும் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கணும் என்று சொல்லி அந்த நாபோத் சொல்லி விடுகின்றார். இப்ப இந்த ஆகாப் என்ன செய்கின்றார்? அரண்மனைக்கு போயிட்டு தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல, போயிட்டு இப்ப என்ன செய்கிறார்? சின்ன பிள்ளை மாதிரி சோகத்தில் போய் குந்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப சோகம். என்ன சோகம்? இப்ப இவருக்கு என்ன சோகம்? இவருக்கு எத்தனையோ திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, இருக்குதா இல்லையா? பெரிய மாளிகை அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு ஏழையான ஒரு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எப்படியாச்சும் நான் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு அவாவோடு கூட அவன் உட்கார்ந்து சோகத்திலே இருக்கின்றான். இப்ப மனுஷக்காரி வாரா, மனுஷக்காரி என்னையா சோகத்தில் இருக்கிற நாட்டு ராஜா நீ எவ்வளவு உஷாரா இருக்கணும். அவன் சொல்லுகிறான், இல்ல இதுதான் நடந்தது. அப்ப அவன் என்ன சொல்றான்? நீ இந்த நாட்டு ராஜாவா இருந்து கொண்டு இந்த திராட்சை தோட்டத்தை உன்னால பெற முடியாதா? நீ கவலை எப்படி, நான் உனக்கு பெற்றுத்தான் என்று சொல்லி இவன் தந்திரமாக என்ன செய்கிறான்? நாபோத்தை கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் இருக்கின்றான். எப்படி நாபோத்தை இப்ப இவங்களுக்கு மேலேயும் பழிவாராதபடி திட்டமிட்டு அங்கு நாபோத்தை கொலை செய்கின்றார். நாபோத்தை, அதாவது நீ இந்த இடத்துல அதாவது இந்த ஆகாப்புடைய காரியத்திலிருந்து என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மனைவியினுடைய பேச்சு, தன்னுடைய மனைவிக்கு தன்னை விட்டு போட்ட இவனை போல வேதத்தில் யாரையுமே காண முடியாது. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது இல்லையா? 25-20ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 25. தன் மனைவியாகிய ஜெசபேல் வசித்தபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டுக் கொண்ட ஆகாரை போல ஒருவனும் என்ன சொல்லப்படுது? தன்னுடைய மனைவியாக ஜெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தன்னை விட்டுக் கொண்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்று வேதம்
இல்ல அவர் தன்னுடைய மனைவி சொல்லுகின்ற பொழுதாவது இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இல்ல, இது நமக்கு சொந்தமானது இல்ல, இது அவனுடையது, அவன் வேணாம்னு சொல்றான், தரமாட்டேன்னு சொல்றான், அப்படியே விட்டு விட வேண்டும் தானே. அவனுக்குள்ள என்ன வருது? யெசபேலுக்குள்ள என்ன வருது? இது எங்களுடைய ராஜ்யம், நீ எப்படி அதை பெறாமல் இருக்கிறது இல்லையா? இது உன்னுடைய ராஜ்யத்துல உனக்கு இஷ்டம்டா ஒரு தோட்டத்தை எப்படி உன்னால பெறாமல் இருக்கிறது? நீ படிச்சுக்கோ, பிரச்சனை இல்ல. வஞ்சிக்கிறது உலகம், நீர் எடுத்துக்காத, உனக்கு தான் சொந்தமானது, அது பிரச்சனை இல்லை. பாருங்க, ஒரு உயிரை கொன்று ஒரு காரியத்தை அபகரிக்கிறது என்றது எவ்வளவு ஒரு கொடூரமான காரியம். இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? சொன்ன மாட்டீங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், இந்தியால தன்னுடைய தாயாருடைய ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் காசு எடுக்கிறதுக்கு மகன்காரன் என்ன செஞ்சான்னு சொன்னா தன் தாயை கொண்டுட்டான். தாயை கொலை செய்யலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இல்லையா, மனிதனுக்கு இருக்கிற மதிப்பை விட இன்றைக்கு சொத்துக்களுக்கும் பணத்துக்கும் காணிக்கும் பூமிக்கும் தான் இன்றைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. இந்த உலகத்துல பார்க்கிறோம். ஒரு பாட்டு மாதிரியான பெட்ரோல் விலை கூடி போச்சு என்ன செய்ய, அரிசி விலை ஏறி போச்சு என்ன செய்ய, ஆனா மனுஷன் விலை மட்டும் ஏறலையே. மனுஷன் விலை மட்டும் ஏறலையே. அரிசிக்காக, பருப்புக்காக, காசுக்காக இன்னைக்கு மனுஷனை கொள்ற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு ரோட்ல ஒரு அம்மா தள்ளாடி போகுது. அந்த அம்மாட கழுத்துல இருக்கிறது அரக்கும் சங்கிலி. இந்த சங்கிலியை பறிக்கிறதுக்கு ஒருத்தர் அந்த அம்மாவை கொண்டுட்டு அந்த சங்கிலியா பறிச்சுட்டு வரும். ஆகவே அன்பானவர்களே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெசபேலுக்குள்ளேயும் இந்த ஆகாபுக்குள்ளேயும் இருதயம் இல்லையா என்றுதான் கேட்கணும் இல்லையா? ஒரு அதாவது ஒரு ஏழையான ஒரு மனிதனை கொலை செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வருது. அது ஆசை மட்டும் இல்லை இல்லையா? அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜெசபேலுக்குள்ள இருந்தது ஆசை மட்டும் இல்லை, அது ஒரு அதிகாரம். இது நீர் ராஜா, அவர் சொல்றாரு இல்லையா, நீர் ராஜா, நீ எவ்வளவு பெரிய அரசன், சும்மா அற்பமான இந்த காரியத்துக்காக நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாமா? நீ உன்ன வேலையை பாரு, நான் அதை எடுத்துதான் அதிகாரம். இந்த உலகம் அன்பானவர்களே இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் பணம் பணம். ஆகவே இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் ஒரு பாட்டம் குறைக்கு ஆகாமை கொன்றது உலகம், அவனை கொன்றது உலகம். அவனை அழித்தது உலகம். என்ன சொல்றது? நீங்க அதை பெற்று யார் கேட்க போறோம்? அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சுயம் நம்மை சாகாட்டியதான் யெசபேல். நான் கேட்டு அவன் தரலையே இல்லையா, நான் கேட்டு அவன் தரலையே, நான் கேட்டு அவன் தரலையே. பிசாசு இதை நம்மள என்ன செய்வான்? அடே நீ கேட்டு அவன் தரல தானே, இதை நீ விடக்கூடாது. நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொண்டு வருவான். அவன் தராட்டி பரவாயில்ல, நீ பரீட்சை எடு. அவன் தராட்டி பரவாயில்ல, நீ பரீட்சை எடு. நீ எவ்வளவு பெரிய மனுஷன், நீ கேட்டே அவன் தரல. வஞ்சிக்கப்படுகிறது, அப்படியே வஞ்சிக்கப்படுகின்றான். வேதம் அழகாக சொல்கிறது இல்லையா? தன்னுடைய மனைவிக்கு பாருங்க சொல்லப்படுது, தன் மனைவி யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தூண்டிவிட்ட, நான் பாவம் செய்யவும் கூடாது, பாவம் செய்ய தூண்டவும் கூடாது இல்லையா? கடந்த கிழமை முன்னாடியே அருமையான ஒரு பிரசங்கத்தை செய்தார். பாவம் செய்யறதுக்கு கூட நீ, அதாவது மற்றவன் இடறி விடுவதற்கு நீ காரணமா இருக்க கூடாது. மற்றவனுக்கு இடரை உண்டாக்கி சொன்னா உன்னை எந்திர கண்ணில கட்டி நடு சமுத்திரத்துல போட சொல்லி அங்க சொல்லப்படுது இல்லையா? ஏன் நடு சமுத்திரம் எந்திர கல்ல கட்டி கடவுள் நடு சமுத்திரத்துல போட சொல்றார்? திரும்பியும் நீ வந்து அவனுக்கு இடரை உண்டாக்காத படிக்கலாம். விளங்குதா? இந்த யெசபேல் என்ன செய்கிறார்? தூண்டி விட்டார். அவன் ஆகாப் அழிந்து போகும்படியாக இல்லையா, அவனை அப்படியே அவன் மாண்டு போகும்படியாக. பாவம் செய்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அவர் எதிர்காலத்தை சிந்திக்கவில்லை. அவர் என்ன செய்தார்? தன் அப்பா இருக்கிற சூழ்நிலை, எங்களுக்கு அது கிடைச்சா போதும், எங்களுக்கு அது வெளியே கேள்விப்பட்ட என்ன சொல்லுவாங்க,
விடக்கூடாது. இன்னைக்கு கணவன் மனைவியாக இணைந்து நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அனனியா சப்ரா 2 பேரும் பாவம் செய்வதற்கு ஒருமனப்பட்டார்கள் இல்லையா? மனைவி பாவம் செய்தால் கணவன் எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்க செய்வது பிழை என்று சொல்லணும். கணவன் பாவம் செய்தால் மனைவி அப்படியே மூலையில போயிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்க செய்த பிழை என்று சொல்லணும். இது கணவன் ஆசைப்பட்டார், மனைவி தூண்டி விட்டார் என்று இருக்கக்கூடாது இல்லையா? அவர் பாவம், அவர் ஒரு தடவை தானே இருக்கிறார், அது பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனை இல்லை. அங்க வந்து திருவிழா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அன்பானவர்களே, பாவம் செய்வதை விட பாவம் தூண்டி விடுகிறது தான் கொடூரமான ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன பின்பாடு ஆகாப் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர பாதத்தில் இருந்தார். ஆனால் ஜெசபேலுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவம் செய்ய தூண்டினபடினா ஜெசபேல் யெகூ ஆட்சி செய்கிற பொழுது ஜெசபேல் அங்கு கண்ணுக்கெல்லாம் மையடிச்சு மேல் மாடியில ஆயா இருக்கிறார். அப்ப யெகூ வாரார். அந்த இடத்துல அங்க யாருக்கு கேட்கிறப்ப இவள் எட்டி பார்க்கிறார். மேல இருக்க உடனே அவரை பற்றி கீழே தள்ளி விடுங்க. ஜெசபேல் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்தார். அவள் விழுந்த பொழுது அவளுடைய ரத்தம் அங்க இருக்கிற மதில்களிலே தெரிந்தது. ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார், ஜெசபேலுடைய மண்டையோட்ட நாய் நக்கும், ஆகாபுடைய ரத்தத்தை நாய் நக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதுவும் நடந்தது. ஆகாப் யுத்தத்துக்கு மார்கஸ்ல போறார். இப்ப ஆகாப் யுத்தத்துக்கு மார்கஸ்ல போறார். ஒருத்தன் அம்பெடுத்து அப்படியே சும்மா எய்தான். அங்கு சரியான மாறுபட்டு அவன் அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் போன பிறகு அவன் மறித்து விடுகின்றான். அங்க அவனை போய் கழுவுகின்ற பொழுது அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்குது. ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாத அன்பானவர்களே. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? யெசபேல் மேலிருந்து தள்ளப்பட்ட பொழுது அங்க அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு சில பாகங்கள் தான் மிச்சமா இருந்தது. யெசபேலை அடக்கம் பண்ணுவதற்கு சில பாகங்கள் தான். ஏன்னா நாய்கள் சாப்பிட்டு அவருடைய சரீரத்தை. ஒரு ராணி, அதே நேரத்தில் அவர் ஒரு இளவரசி. அவர் ராணியாகவும் இருக்கிறார், அவர் ஒரு இளவரசியாகவும் இருக்கிறார். அவருடைய சரீரத்தை நாய்கள் தின்றது. ஏன்? அவள் பாவம் செய்ய தூண்டினாள் இல்லையா? நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, பாவம் செய்ய தூண்டாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக அவசியமான காரியம். இந்த உலகம் நம்மளை வஞ்சிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் நம்மளை வஞ்சித்து பிசாசினுடைய பக்கமாய், பிசாசு நம்மளை வஞ்சித்து அவனுடைய பக்கமாய் கொண்டு போவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். அன்பானவர்களே, யார் கொலை செஞ்சாலும் சரி, நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ, அவனுடைய பாவத்துக்கு நம்ம ஒரு காலமும் சப்போர்ட் பண்ண போக கூடாது. எதிர்த்து நிற்க வேண்டும் பாவத்துக்கு. நீங்க செய்ய பாவம் அப்படி அவர் கேட்கலையா, அவருக்கு விலகி போ, பிரச்சனையே இல்லையா? பாவம் செய்ய தூண்டுதலா இருக்கக்கூடாது. மூன்றாவது மனிதர் சுருக்கமாக பார்ப்போம். அவர் மிக சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அவர் யார் என்று சொன்னால், அதுவும் ஆமான் தான் வருது. யார் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா இல்லையா? ஆகானை கொன்றதும் உலகம், ஆமானை கொன்றதும் உலகம். இந்த ஆமானுக்கு இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆமான் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமலேக்கியர். ஏன் மொர்தெகாய் இந்த ஆமானை வணங்கவில்லை என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேலருக்கும் இந்த அமலேக்கியர்களுக்கு ஒரு பெரிதான யுத்தம் இருந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பை இந்த அமலேக்கியனை இல்லாமக்கணும். இல்லைங்களா? அப்ப அமலேக்கியனை வணங்காதபடிக்கு மொர்தெகாய் அவன் எச்சரிக்கையாக இருந்தான். ராஜா அவனை உயர்த்தினான். ஆனால் மொர்தெகாயோ என்ன செய்யவில்லை, அவனை வணங்கவில்லை. இதுதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் என்று சொன்னால், நமக்கு பதவி வருகின்ற பொழுதோ, நமக்கு உயர்வு வருகின்ற பொழுதோ, இந்த உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லுது? ஆமா, நீ சிந்திச்சு பார், நீ எவ்வளவு பெரிய மனுஷன் இல்லையா? நீ எவ்வளவு பெரிய மனுஷன். நீ ரோட்ல நடந்து வர்றப்ப எல்லாம் எல்லாரும் இடுப்புல துண்டை கட்டிட்டு ஐயா ஐயா வாரான் ஐயா வாரான்னு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கு. ராஜா அடுத்ததா நீ தான் இருக்கிற, ராஜா அடுத்ததா நீயா
அந்த வீட்டு காலடியில, அதாவது இந்த அரண்மனையில வாசல்ல கிடக்கிறான் பாரு மொர்தெகாய். இவன் ஒண்ணு வணங்கல, உனக்கு வெட்கம் இல்லையா? இல்லையா? பிசாசு சொல்லுது, உனக்கு வெட்கமே இல்லையா? ரோஷம் இல்லையா? எல்லாரும் உன்னை வணங்குகிறார்கள், எல்லாரும் உனக்கு கனத்தை கொடுக்கிறார்கள், எல்லாரும் நீ வந்தோடனே எழுப்பி நிற்கிறார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யவில்லை? உனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உனக்கு கொடுக்கவில்லையே, நீ அவனுக்கு என்ன செய்யலாம்? உலகம் சொல்லி நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்படுவோம். பழிவாங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும், வஞ்சிக்கப்படுதல் இல்லையா? இன்னைக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சுயம் சாகாம எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயம் சாகவில்லை. நமக்கு விரோதமாய் ஒரு ஆள் பேசிட்டாருன்னு சொன்னா நம்மளும் பேசாம விட மாட்டோம். அவன் 2 பேசுறா, நம்ம 10 பேச பார்க்கிறோம். இந்த வஞ்சிக்கின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக மிக எச்சரிக்கையாக பிசாசு விதமான பெருமையான சிந்தனைகள் நமக்கு கொண்டு வருவான். யார் நம்மளை மதிச்சாலோ மதிக்கலையோ, யார் நம்மளை பெருமை பாராட்டினாலோ பாராட்டலையோ இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை போன்று, ஆழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே மொர்தெகாய்க்கு இந்த பிரச்சனை கனம் செலுத்தப்படவில்லை, ஒரு பெருமை. நாம் எப்பேற்பட்ட நிலையில் நாம் உயர்த்தப்பட்டாலும் அன்பானவர்களே, தாழ்மை நமக்கு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நாம் எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் தாழ்மை நமக்கு மிக முக்கியம். நம்முடைய சுயம் சாக வேண்டும். ஆகவே இந்த 3 மனிதர்களுமே என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த பாவத்தினால் மரித்து போனார்கள், அவர்கள் செய்த பிழையினால் மரித்து போனார்கள். ஆனால் இந்த 3 பேரோட மரணமும் சாதாரண மரணமா இருக்கல. இந்த உலகத்தினால் வஞ்சிக்கப்பட்ட, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இந்த உலகத்திலே மரிக்கிறவர்கள் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நரகத்திலே, பயங்கரமான அக்கினி நரகத்திலே தள்ளப்பட்டு போவார்கள். ஒருத்தன் கல்லெறிந்து கொல்லப்படுகின்றான் இல்லையா? இன்னொருத்தன் அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. ஒரு அரசன் அவனுடைய ரத்தத்தை நாய்கள் அப்படியே வீதியில போட்டு கிடக்கப்படுகின்றான். பிறகு அவன் செத்து எத்தனையோ மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அவனை போயிட்டு கழுவி அடக்கம் பண்ண கொண்டு போகின்றார்கள். அந்த பொம்பளையை பார்த்தோம் சொன்ன, அந்த பெண்மணியை பார்த்தோம் என்றால் அப்படியே அவனுடைய மண்டையோடு சிதறுகின்றது. நாய்கள் அவனுடைய சரீரத்தை தின்று விட்டது. இங்கு ஆமானை பார்த்தோம் என்று சொன்னால் அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே தூக்கப்படுகின்றான். வஞ்சிக்கப்பட்டவர்களின் நிலை இவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு கர்த்தருக்குள் வாழ வேண்டியது அவசியமானது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வேதாகமத்திலே நாம் கேட்டுக்கொள்வோம். வேதம் சொல்கிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம், இந்த உலகத்தினால் நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று சொன்னால், இந்த உலக பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு போவோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு மரணம். ஆகவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவாதபடி. ஏண்டா இந்த உலகத்திலே வஞ்சிக்கிற பிசாசானவன் இந்த உலகத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போவதற்கான முழுவதையும் வைத்திருக்கிறான், முழு காரியங்களை வைத்திருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகையை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கைதப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் யாரோரும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதின தேவனுடைய மனிதன் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவத்தின் வஞ்சனை அது கொள்ளாதது இல்லையா? பாவம் நம்முடைய பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வரும். அவனுக்கு சொன்னது, நீ இதை எடுத்து வச்சுக்கோ, பிரச்சனை இல்ல, யாருமே உன்னை பார்க்கல. அவனுக்கு சொன்னது அவனுக்கு கணத்தை கொடுக்கல, நீ அதை விடாத.
ஆகாப் சொன்னது, இதை நீ 15 சொன்னா உனக்கு அவமானம். பாவம் இப்படிதான் நம்மளை தூண்டி பிசாசுடைய வஞ்சனைக்குள் நம்மை இழுக்கும். அதான் அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாத படிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் இல்லையா? இங்க இருக்கு நம்ம எல்லாருக்கும் பொருள் தான். எல்லாருக்கும் ஒருவர் பிழை செய்கின்ற பொழுது ஒருவர், இப்ப நானே தவறி போறேன்னு சொன்னா தைரியமா நீங்க யாருக்கும் என்ன சொல்லலாம், கணேஷ் நீங்க செய்த பாவம் நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவனும் பாவம் வஞ்சனையினால் அப்படி இழுபட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் ஆகாப்பை போல நாம் அழிந்து போகாதபடிக்கு, ஆமானை போல அழிந்து போகாதபடிக்கு கர்த்தருக்காக இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழ வேண்டியது அவசியமாக. ஆகவே நாம் யார் எழுந்திருந்தவர்களாக தங்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பானவர்களை நாம் சிந்தித்து பார்த்தவர்களாக, சில நேரங்களில் நாம் இன்னும் சில பாவங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கலாம். இன்னும் சில பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மறைமுகமான பாவங்கள் நமக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் பிசாசானவன் நம்மை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். இந்த பாவம் நிறைந்த இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிசாசானவன் பலவிதமான சிந்தனைகள் நமக்குள்ள கொண்டு போகின்றான். ஆகவே ஆனால் நம்மை அழைத்த தேவனோ உண்மை உள்ளவர். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையிலே பலியாக கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறார் நம்மளை பார்த்து, வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பார்கள். நாம் தொடர்ந்தும் பாவத்தில் இருப்போம் என்று சொன்னார். நாம் இந்த இடத்துல மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிங்க சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க. நான் இவ்வளவு காலம் ஒரு பாவம் கொள்ளாத பாவத்திலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்கும் சொல்லி நாம் ஆண்டவர்களுக்கு கூறுவோம். அவர் என்னிடத்தில் வருபவனை நான் ஒரு காலமும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாவம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகின்ற பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு பெருமை இருக்கலாம், நாம் பெரிய மனிதன் என்ற பெருமை இருக்கலாம். மற்றவர்கள் நமக்கு என்னை மதிக்கவில்லையே என்று நாம் யோசிக்கலாம், மற்றவர்கள் என்னை கணக்கெடுக்கவில்லையே என்று யோசிக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய சுயம் மனிதனாய் இருக்க வேண்டும். நாம் சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசு இந்த உலகத்தில் பலவிதமான சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரலாம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கும். ஆண்டவரே, ஆகானை போல இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டு ஆண்டவரே விட்டு விலகி போய் மரணத்தை நான் சம்பாதித்துக் கொள்ளாதபடி நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி இந்த 3 நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வழியில் இந்த வார்த்தையை கொடுத்து நம்ம இருக்கிற சகோதரன் இயேசுதாஸ் அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது நாம் தங்களை முடியிருக்கிறோம். ஆமென். நன்றி.